நீங்கள் யோசித்து செய்கிறதற்கும் யூகித்து செய்கிறதற்கும் தேவ ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். ஆமென். யோசிக்கிறதுனா என்ன, யூகிக்கிறதுனா என்ன? இந்த ரெண்டு வார்த்தையை யோசிக்கிறது கேள்விப்பட்டிருப்போம். யூகிக்கிறதுனா என்ன? கணிப்பு. இங்கிலீஷ்ல இது எப்படி சொல்லலாம்? கிரியேட்டிவிட்டி. இப்போ இந்த வார்த்தையை அதிகமாக கேட்டிருப்பீங்க, அப்படிதானே? கிரியேட்டிவிட்டி. இப்போ எந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க போனாலும் உங்களுக்கு தேவை என்னது? கிரியேட்டிவிட்டி. நீங்க என்ன கோட் என்ன லாங்குவேஜ் படித்திருந்தாலும், எந்த ஒரு வேலை சிஸ்டம் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை மற்ற ஒர்க் பண்ணாலும் சரி, எந்த ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருந்தாலும் சரி, கிரியேட்டிவிட்டிக்கு இன்னைக்கு பயங்கரமான காஸ்ட். கிரியேட்டிவிட்டி இன்னைக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. யார் புதிய விதமாய், ஒருவேளை பேசிக்கா நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கும் போது, ஒரு 100 பேர் இருக்கிற கூட்டத்துல ஒருவருக்கு வந்த ஒரு புது யோசனை, அந்த கிரியேட்டிவ் ஐடியா அவர்களை உயர்ந்த ஸ்தலத்துல போய் அவர்களை அமர வைக்கிறது. உண்மைதானா? இதே மாதிரி ஃபீல்டுல தானே நானும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இதே யோசிச்சு பாருங்க, நம்ம கடைகளில போய் உணவுகளை வாங்கி சாப்பிடுறது ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட காரியமா இருந்தது? வீட்டில் சமைச்சே சாப்பிட்டுட்டு இருந்தோம். கடையில் போய் ஒரு ஃபுட்டை வாங்கி சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அதெல்லாம் வேண்டாம், ஒரு நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் செட் ஆகாதுங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அப்படிதானே? ஹோட்டலில் போய் சாப்பிட்ற, இப்படி உடம்ப கெடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலத்தில் ஒரு மனிதனுக்கு வந்த ஐடியா, இவன் கடையில் வந்து தானே சாப்பிட்றதுக்கு, சில பேர் நினைக்கலாம் இவன் கடையில் வந்து சாப்பிட்றதுக்கே யோசிக்கிறான், இவன் எப்படி ஹோட்டல் ஃபுட்டை வீட்டில் போய் கொடுத்தா சாப்பிடுவான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த காலத்தில் சொமேட்டோன்னு ஒரு ஆப் வந்தது. இவன் வீட்டு வாசலில் பெல் அடித்து போய் வீட்டில் என்ன பண்ணிடணும், ஃபுட்டை கொடுத்தா இவன் வாங்குவான். இன்னைக்கு எந்த இடத்துல போய் பாருங்க, ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணு, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணு. நிறைய பேருடைய, அன்றைக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சொல்லுகிறார், முன்னாடிலாம் எங்கள் அப்பா காலத்தில், அதாவது இப்போ என்னுடைய ஜெனரேஷன், நான் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் மாதத்தில் 1 நாள் 2 நாள் ஹோட்டலில் சாப்பிடுவோம். இப்போ மாதத்தில் 1 நாள் 2 நாள் தான் எங்கே சாப்பிட்றோம்? வீட்டு சாப்பாடை சாப்பிட்றோம். அந்த அளவுக்கு மாறுதலை கொண்டு வந்தது என்னது? சொமேட்டோவும் ஸ்விக்கியும். அது ஒரு கிரியேட்டிவ் ஐடியா தானே, ஒரு சின்ன ஐடியா. இவன் எங்க ஹோட்டல் ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு ஜனங்கள் விரும்பலையே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கல, இவன் வந்து சாப்பிட்றதுக்கு தானே யோசிக்கிறான். இவன் வீட்லயே போய் இதை என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். கால் டாக்ஸி, அதுக்கு ஆரம்பிக்கப்பட்ட ஓலா ஊபர் ஆப், ஒரு சின்ன கிரியேட்டிவ் ஐடியா. அப்படித்தானே? எப்படி கானான் தேசத்திற்கு எப்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தேசம் எப்படி இருக்குன்னு பார்க்க சென்ற 12 பேர்ல 10 பேர் என்ன வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க? அங்க போனா எல்லாரும் உன்னை விட 10 அடி மேல இருக்கிறாங்க, எல்லாரும் உன்னை விட 2 அடி அகலமா இருக்கிறாங்க. நீ அங்க போனா எல்லாரும் ஸ்நாக்ஸ் மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, ஒன்னு எடுத்து சாப்பிட்டுருவாங்க. இப்படிதான் வந்து சொன்னாங்க. ஆனா அங்க 2 பேருடைய பார்வை வித்தியாசமா இருந்தது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தேசம் ஆசீர்வாதமா இருக்கு, அங்குள்ள பழங்கள் இப்படி இருக்கு, அங்குள்ள நன்மைகள் இருக்கு, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண தேசம் இதுதான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற தேசம் என்று 2 பேர் சொன்னாங்க. அதே போல நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, தேவ ஆவியினால நாம் நிரப்பப்படும் போது யூகித்து பேசுகிறதற்கான, யூகித்து கணிக்கிறதற்கான, இதுவரைக்கும் நடந்த காரியங்களை வைத்தல்ல, இனி வரப்போகும் காரியங்களை எதிர்நோக்கி யூகித்து செய்யக்கூடிய ஞானம் தேவ ஆவி நம்மை நிரப்பும் போது நமக்கு வருகிறது. ஆமென். இன்னைக்கு நினைக்கிறோம் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம கத்துக்கிற நாலேஜை வச்சு நம்ம வளர்கிற விதத்தை இல்லை. தேவ ஆவியானவர் உங்களை நிரப்பினார் என்றால் நீங்களும் கிரியேட்டிவ் பர்சனா மாறுவீங்க. ஆமென், ஆமென். இன்னைக்கு ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் கூட இந்த வார்த்தையை கேட்டிருக்கலாம், ஏதாவது கிரியேட்டிவா யோசிச்சுட்டு வந்து சொல்லுங்க, ஏதாவது புதுசா யோசிங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் என்னத்தை புதுசா யோசிக்கிறது, ஏற்கனவே இருக்கிற ஒரு புரோட்டோகாலை செய்யறதுக்கே எனக்கு கற்றுக்கொள்ளவே எனக்கு பயங்கர கடினமா இருக்கு, நான் எங்க புதிதா யோசிக்கிறது? கர்த்தர் உங்கள் பிசினஸுக்கு தேவையான புது கிரியேட்டிவ் ஐடியாஸும் உங்களுக்கு தர நல்லவராய் இருக்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில நீங்கள் முன்னேறுவதற்கான புது கிரியேட்டிவ் ஐடியாஸை கர்த்தர் உங்களுக்கு தர அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார், நான் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு. யோசிச்சு பாருங்க, எகிப்து தேசத்துல இத்தனை ஜனங்களும், கானானுக்கு பிரயாணப்பட்ட அத்தனை லட்சம் ஜனங்களும் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க? செங்கல் அறுத்து வைக்கோல் எடுத்து, அவர்களுக்கும் அவர்கள் தங்கத்தை அணிகிறதற்கு கூட அணிஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல.
ஒரு தங்கத்துல ஒரு அணிகலன்களை அணிந்திருப்பாங்களா, தங்கம் வெள்ளிய தங்கள் வீட்டுல வைத்திருப்பாங்களா, அதெல்லாம் டவுட் தான். ஏன்னா அவர்களை அங்க போய் ஒரு லக்ஸரி லைஃப் வாழ்ந்து கொண்டு இருக்கல, அடிமைகளா இருக்கிறாங்க. அவர்களிடத்துல இந்த தங்கம் வெள்ளி வெண்கலம் போன்ற காரியங்கள் இருந்துதான் கூட தெரியல. ஆனா அவைகள் எல்லாவற்றையும் செய்கிறதற்கு அவர்கள் ஏற்கனவே கற்றிருந்தார்களான்னு கூட என்ன பண்ணல தெரியல. ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் இல்ல அவங்க அடிமைத்தனம், 400 வருஷம் அடிமைத்தனம். நீங்க நினைக்கலாம், ஒருவேளை அவங்க அப்பா அம்மா அந்த வேலைகளை செய்திருந்தா அது அப்படியே ஜீன்லயே ஊறி என்ன பண்ணிருக்கும். ஒரு அப்பா அம்மா தங்கத்துல வேலை செய்யறாங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து அது அப்படியே பரம்பரையா அது ஃபாலோ ஆயிட்டே வரும். அப்படி அவர்கள் கற்று தேறினவர்கள் இல்ல. தேவன் அதனாலதான் சொல்றாரு, நீ 400 வருஷம் உனக்கும் இந்த வேலைக்கும் சம்பந்தமா இல்லாம இருக்கலாம். உன்னுடைய முன் தலைமுறைகள் படிப்புனா என்ன, ஸ்கூலோட வாசனையே இல்லாம இருக்கலாம். பணத்தை பார்க்காம ஒருவேளை தரித்திரத்திலே வாழ்ந்து உங்களுடைய இருண்ட காலங்களை போல நீங்க செலவழித்து வந்திருக்கலாம். நான் உன்னை விசேஷித்த ஆவினால நிரப்புவேன். உனக்கு யூகித்து செய்கிற ஒரு காரியத்தை, அந்த கிரியேட்டிவ் ஐடியாவை நான் உனக்கு தருவேன். உன்னை சகல ஜாதிகளிலும் சகல ஜனங்களும் வியந்து பார்க்கிற இடத்துல உன்னை மேன்மையா நான் வைக்க போறேன். ஆமே. கர்த்தர் தம்முடைய ஆவியினால உங்களை நிரப்பும் போது புது புது இனோவேட்டிவ் ஐடியாஸும் உங்களுக்கு அவர் தர நல்லவராக இருக்கிறார். ஆமே. நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு இவங்களுக்கு மட்டும் எப்படி இந்த ஐடியா வந்தது? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு சக்சஸ்ஃபுல் பீப்புளோட ஒருவேளை லைஃப் ஸ்டோரி எதனா நீங்க படிக்க முடிஞ்சா பாருங்க, அவங்க எல்லாரையும் மாதிரி இல்லாம ஏதோ ஒரு சின்ன இடத்துல மாத்தி யோசிச்சிருப்பாங்க. ஒரு சின்ன ஐடியா, இந்த காரியத்தெல்லாம் செய்யறதுக்கு இப்படி செய்யறாங்களா, அப்ப நம்ம இது இப்படி செய்வோம். அந்த ஒரு ஐடியா அவர்களுடைய வாழ்க்கையை உயர்ந்த, இன்னைக்கு அவர்கள் 1000 பேருக்கு வேலை கொடுக்கிற அளவுக்கு அவர்களை என்ன பண்ணிருது, உயர்த்திடுது. உலக பிரகாரமான மனிதனே யோசிக்கும் போது அவர்களுக்கு வருகிற ஒரு கிரியேட்டிவ் ஐடியா அவர்களுக்கு பணங்களை அள்ளித்தரும் என்றால், புகழையும் பெயரையும் அள்ளித்தரும் என்றால், இன்றைக்கு ஆத்துமாக்களை திரளாய் ஆதாயம் பண்ணணும்னு வைராகியமாய் நிற்கிற உங்களுக்கு கர்த்தர் ஏன் ஒரு கிரியேட்டிவ் ஐடியா தரமாட்டாரு? ஆமென். இன்னைக்கு எல்லாரும் மாதிரி தானே நம்ம ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நமக்கு முன்னாடி ஊழியம் செஞ்சவங்க புக் எழுதுனாங்களா, எழுது. நமக்கு முன்னாடி ஊழியம் செஞ்சவங்க சிடி போட்டு பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணு. நமக்கு முன்னாடி ஊழியம் செஞ்சவங்க இந்த மாதிரி ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் வச்சு நடத்துனாங்களா, நடத்து. இதே போல செய்வோம். செய்து ஆண்டவருடைய இல்ல, உங்களுக்கு கர்த்தர் ஒரு கிரியேட்டிவ் ஐடியாவை இன்றைக்கு தரப்போகிறார். உங்கள் ஊழியங்களை மேன்மையடைய பண்ண போகிறார். ஆமென். நீங்க செய்கிற பிசினஸ், நீங்க செய்கிற வேலைகளை, நீங்க படிக்கிற இடத்துல உங்களுக்கு கர்த்தர் இந்த நாளிலே அந்த கிரியேட்டிவ் ஐடியாவை தருகிறதற்கு தம்முடைய ஆவியினால அவர் நிரப்ப போகிறார். ஆமென். சத்தமா ஒரு ஆமென். என்னைக்காவது இப்படி யோசிச்சிருக்கீங்களா, கர்த்தர் கிரியேட்டிவா நம்மளுக்கு ஒரு ஐடியா தருவாருன்னு? அவர் தருவாருங்கிறதுக்கு 100% சாட்சி இருக்கு. ஆதியாகமம் 1:1 சொல்லுகிறது. என்ன சொல்லுது? In the beginning God created the heavens and the earth. கிரியேட்டட்ங்கிற ஒரு வார்த்தை அங்க வந்திருக்கு. கிரியேட்டட் அப்படின்னா அவர் தான் சிருஷ்டிகர். எல்லா சிருஷ்டிப்புக்கும் அவர் காரணர். எல்லா சிருஷ்டிகளையும் உருவாக்கினவர். உங்க அப்பா யாரு? பெரிய கிரியேட்டர். வாயில திறந்து சொல்லுங்க, என் அப்பா யாரு? பெரிய கிரியேட்டர். அவர் கிரியேட் பண்ணதுதான் இந்த உலகம். அவர் கிரியேட் பண்ண உலகத்துல தான் நான் இருக்கிறேன். ஆமென். அவர் கிரியேட் பண்ண அந்த காற்றை தான் நான் சுவாசிச்சுட்டு இருக்கிறேன். அவர் கிரியேட் பண்ண தண்ணியை தான் நான் இன்னைக்கு குடிச்சிட்டு இருக்கிறேன். அவர் கிரியேட் பண்ணது தான் நான் மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்த உலகமே வாழ்ந்துட்டு இருக்கிறது என் அப்பாவோட கிரியேஷன்ல. அப்போ என் அப்பா எனக்குள்ள அவருடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார்னா நான் எப்படிப்பட்ட ஒரு கிரியேட்டிவ் பர்சனா வந்துருவேன். ஆமென். ஆமென். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன காரியத்தை கூட யூகித்து செய்ய முடியாத அளவிற்கு மனதளவில் ரொம்ப கட்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறோம். நீங்க அறிக்கை இடுங்க, என் அப்பா யாரு? கிரியேட்டர். அவர் கிரியேட் பண்ணி ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆயிருக்கா? ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, தேவன் இதை சிருஷ்டித்தார், இது நல்லது என்று கண்டார். சிருஷ்டித்தார், நல்லதுன்னு கண்டார். அவர் சிருஷ்டித்த ஒவ்வொரு ஆண்டவருடைய சிருஷ்டிப்புக்கும் பின்னாடி அவ்வளோ மிராக்குலஸான காரியங்கள் இருக்கு.